அறம் செய்ய விரும்பு. இந்த ஒரு எண்ணத்தில் ஆரம்பிச்சதுதான் அகரம். அத்தனை பேர் அத்தனை பிரச்சனைகள் இருக்கு. ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு விதமா தனி மனிதர்களா நிறுவனங்களா நிறைய உதவிகளும் நிறைய மாற்றங்களும் இந்த சமுதாயத்தில் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் நடிக்க வந்ததுக்கு அப்புறமா 2006 எனக்கு என்ன நடந்துட்டு இருக்குது, எனக்கு எப்படி இவ்வளவு அன்பு கிடைக்குது, இவ்வளவு அன்பு இவ்வளவு மரியாதை, இப்படி ஒரு இடம் கொடுத்துருக்காங்களே, நான் என்ன திரும்பி செய்ய முடியும் அப்படிங்கிற நன்றி உணர்வு தான் அகரம். அந்த அகரம்க்கு எனக்கு வழி காமிச்ச ஞானவேல் அவர்களுக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. தங்கைகளா தம்பிகளா 15 வருஷம் ஆயிடுச்சு விதை. எப்படி இருக்கீங்க? இதெல்லாம் பார்க்க எப்படி இருக்கு? நிறைய கேள்விகள் கேட்டே இருந்தோம். அப்போ பேசிக்கா எல்லாருமே சொல்றது தானே, இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண உணர்வு. அந்த உணவு, உடை, இடம் இதெல்லாமே அடிப்படை தேவைன்னா அதே மாதிரி அடிப்படை தேவை கல்வி அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அந்த கல்வியை கொடுத்துட்டா மற்றது எல்லாமே அவங்களே செஞ்சுப்பாங்க அப்படிங்கறத அப்பவே உணர்ந்தோம். எப்படி இதை செய்ய போறோம், எப்படி இதை சரியா செய்ய போறோம் அப்படின்னு தேடிட்டு இருக்கும் போது கிராஸ் ரூட் லெவல்ல போய் நம்ம அதை கத்துக்கலாம், உண்மையா என்ன நிலவரம், என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற கத்துக்கலாம் அப்படிங்கறதுக்காக ஒரு பழங்குடி ஒரு பள்ளி, அரசு பள்ளிக்கு போய் நம்ம அதை தத்தெடுத்துட்டு உதவிகள் செஞ்சு என்னன்னு கத்துக்கலாம் அப்படின்னு போய் பார்த்தோம். அப்பதான் அங்க 6ஆவதுல இருந்து 12ஆவது படிக்கிற மாணவர்களோட குடும்ப சூழல், அவங்க வாழ்வாதார சூழல், அவங்க எந்த நிலைமையிலிருந்து படிக்க வராங்க, எதனால பாதியிலே படிப்பை விடுறாங்க, என்னென்ன பிரச்சனைகள் அங்கே நடக்குது அப்படிங்கிறத நேரடியாக அங்களால பார்க்க முடிஞ்சுது. இது எல்லாத்தையும் எப்படி செய்யலாம், அந்த படிப்பை நம்பணுமே அப்படிங்கறதுக்காக ஹீரோவா ஜீரோவா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு குறும்படம் எடுத்தோம். அதுல விஜய் அவர்கள் நடிச்சாரு, மாதவன் அவர்கள் நடிச்சாங்க, என்னோட ஜோ நடிச்சது, நாங்க 4 பேர் சேர்ந்து நடிச்சது. எல்லா கிராமத்துக்கும் எல்லா பள்ளிகளுக்கும் அரசு கொண்டு போய் அதை சேர்த்தாங்க. அப்பவும் அங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தாலும் டீச்சர் இருக்க மாட்டாங்க, சில டைம் பஸ் இருக்காது, வெறும் காலேஜ் அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு கூட காசு இருக்காது. ஆனா படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். பணம் ஒரு பிரச்சனையா இருக்கவே கூடாது. பணம் பிரச்சனை இல்லாம இருந்துன்னா அவங்க படிச்சிருவாங்கல்ல. அந்த மாதிரியான மாணவர்களை மாணவிகளை நம்மளுக்கு அரசு பள்ளி ஆசிரியர்கள் கை காட்டுறாங்க, அவங்க சிபாரிசு பண்றாங்க, அவங்களை எப்படியா படிக்க வச்சிடணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது எனக்கு இப்போ நல்லா ஞாபகம் இருக்கு. சிங்கம் படம் ஷூட்டிங் நடுவில் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணேன். ஒற்றை சிந்தனை இருக்கிறவங்க எல்லாத்துக்கும், அதே மாதிரி சிந்தனை இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி உதவி செஞ்சீங்கன்னா இவங்க எல்லாம் படிப்பாங்க அப்படின்னு சொன்னதுல 1 கோடி ரூபாய் கிடைச்சது. ஆளுக்கு 10 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா அப்படின்னு 1 கோடி ஒரு தொடக்கம் அப்படிங்கிற நிகழ்ச்சி பண்ணோம். விஜய் டிவி கூட என்னோட அண்ணன் சித்தப்பா கமல் சார் அவர்களும் அப்ப இருந்தே எங்களுக்கு துணையா இருக்கிறாரு. அந்த நிகழ்ச்சி பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் அன்பு கொடுத்தாங்க. நிறைய பேர் மாணவர்கள் அப்ளிகேஷன்ஸ் அனுப்பிச்சாங்க. ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ். நாங்க 100 பேரை படிக்க வைக்க போறோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணோம். பட் அதுல எப்படியாவது 160 பேரை படிக்க வச்சே ஆகணும் அப்படிங்கிற நிலைமை வந்துச்சு. 100 பேருக்கு தான் பட்ஜெட் இருந்தது, 60 பேருக்கு பட்ஜெட் அப்ப இல்லை. திரும்பி கால் பண்ணோம். அப்ப நல்லுள்ளங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்க. நிறைய கல்லூரிகள் இலவசமா அவங்களோட சீட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ட்டு முன் வந்தாங்க. அந்த பயணம், அந்த உறவு இப்ப வரைக்கும் அது போகவே இல்லை. 160 சீட்ல ஆரம்பிச்சது இப்ப 15 வருஷம் கழிச்சு இப்ப கிட்டத்தட்ட 6000 மாணவர்களுக்கு மேல நம்ம கொண்டு போய் சேர்த்திருக்கோம். அதுல அகரமோட தனித்தன்மை என்னன்னா, வெறும் மார்க்ஸ் மட்டும் இல்லாம அவங்க எங்க இருந்து வராங்க, அவங்களோட வாழ்வாதாரம், அவங்களோட சூழல், அவங்க என்னென்ன பின்புலத்துல இருந்து வராங்க, அப்பா அம்மா இருக்காங்களா, அப்பா அம்மா இல்லையா, அவங்களுக்கு இன்னொரு 20 மார்க் கொடுக்கலாம். அப்பா இருக்காங்க அம்மா இல்லையா, அப்ப இன்னும் ஜாஸ்தி மார்க் கொடுக்கலாம். ஏன்னா பெண்கள் இல்லாத வீட்டுல கல்வி கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அரிதான விஷயமா இருந்தது. அப்பா மட்டும் இருக்காங்கன்னா, அது அம்மா இருந்தாங்கன்னா எப்படியாவது படிக்க வச்சிருவாங்க. அப்பா இல்லாம அம்மா மட்டும் இருக்காங்கன்னா எப்படியாவது படிக்க வச்சிருவாங்க. ஆனா ஒரு அம்மா இல்லாத வீட்டுல அந்த மாணவன் படிக்கிறது ரொம்ப சிரமமா இருந்தது. இந்த மாதிரி 40 கிலோமீட்டர் தள்ளி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க். இந்த மாதிரி கூரை இல்லையா, அவங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா மார்க். ஸோ +2 மார்க் மட்டும் இல்லாம தனியா ஒரு 200 மார்க் போட்டு உள்ளதுலயே டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸை அனுப்பிச்சதுல
அத்தனை காலேஜும் அத்தனை ஃபேக்கல்ட்டிஸும் அத்தனை ஹெச்ஓடிஸும் இந்த மாதிரி மாணவர்களை கொடுத்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ வேணாலும் சீட் கொடுக்குறோம் அப்படின்ட்டு 160 சீட் இப்போ வந்து வருஷம் 700 சீட் வரைக்கும் உயர்ந்துச்சு. இந்த நல்லுள்ளங்கள்னால மட்டுமே தான் நடந்துச்சு. இவங்கெல்லாம் வந்துடுறாங்க. ஓரளவுக்கு பொருளாதார தடையை வந்து நாங்கள் இன்னிக்கிறோம். பட் மனதளவில் நிறையா தடை இருந்துச்சு. தமிழ் மீடியமில் படிச்சுட்டு வந்தவங்க இங்கிலீஷ் மீடியமில் படிக்கணும், நிறையா எக்கனாமிக்கல் டைவர்சிட்டி சேஞ்சஸ், பியர் ப்ரெஷர், சூசைடல் சிம்டம்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட மனத்தடைகள் இருந்தது. அங்கே தான் வந்தாங்க தன்னார்வலர்கள். அவங்களோட நேரத்தை கொடுத்தாங்க. அண்ணாவா அக்காவா ஆனாங்க. நீ வா, நீ இதை படி, நீ இதை நல்லா வருவே அப்படின்னு சொன்னாங்க. கைப்பிடிச்சாங்க. 3 வருஷம் 4 வருஷம் அவங்களுக்கு அண்ணாவா அக்காவா, ஏன் இப்போ கல்யாணத்துக்கு அட்வைஸ் கொடுக்குற வரைக்கும் இன்னும் தொடர்புலேயே இருக்காங்க. அந்த உறவு வந்து மாறவே கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அழகான பயணம். இதில் என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு நான் நன்றி சொல்ல தான் நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன். இது நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லவே இல்லை. இது வெறும் ஒரு தாட்டாக இருக்கலாம். பட் இங்கே இருக்கிற கல்லூரிகள், இங்கே இருக்கிற நன்கொடையாளர்கள், இங்கே இருக்கிற சிஎஸ்ஆர், இங்கே இருக்கிற கார்ப்பரேட்ஸ், அரசு பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள், ஒரு போஸ்ட் மாஸ்டர், ஒரு ஆட்டோ ஓட்டுற அண்ணா, இப்படி வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இங்கே இருக்கிற அண்ணாக்கள் அக்காக்கள் அத்தனை பேரையும் சொல்லிகிட்டே போகலாம். இவங்க இல்லாமல் இந்த ஒரு அழகான பயணம் கிடைச்சிருக்காது. இதுக்கு நீங்கள் முக்கியமான காரணம். உங்களோட விடாமுயற்சி தான் வந்து எங்களை இந்த 15 வருஷம் கூட்டிகிட்டு வந்துச்சு. நீங்கள் பாதியில் படிப்பை நிப்பாட்டிருந்தீங்க, இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரியான கனவுகளெல்லாம் நீங்கள் வந்து ஜெயிக்கல அப்படின்னா எங்களோட 15 வருஷ பயணம் இருந்திருக்காது. நீங்கள் எதிர்நீச்சல் போட்டீங்க. வாழ்க்கை என்னென்னமோ பண்ணிச்சு, உங்களை எதுவுமே கொடுக்காம இருந்துச்சு. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எனக்கு இதுதான் இலக்கு, நான் கல்வியை நம்புகிறேன், கல்வி தான் எனக்கு ஆயுதம், நான் நிச்சயமாக நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 15 வருஷம் நீங்கள் விடாமல் பண்ண இந்த முயற்சிகள் தான் இந்த நாளைக்கு எங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கு, நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்கு, நம்மளை குடும்பமாக ஆக்கியிருக்கு. எனக்கு இவ்வளோ தங்கச்சிகள் கிடச்சிருக்காங்க, இவ்வளோ தம்பிகள் கிடச்சிருக்காங்க, இவ்வளோ உறவு கிடச்சிருக்கு. இது மட்டுமே பண்ணாமல் வந்து நீங்கள் திரும்பி கொடுத்துருக்கீங்க. நான் இப்போ தான் அண்ணன் சொல்லிட்டு இருந்தேன், நான் வந்து அகரம் ஆரம்பிக்கும் போது எனக்கு 35-36 வயசு இருக்கும். பட் நீங்கள் 20 வயசு 22 வயசுலேயே வந்து சமுதாயத்தை பற்றி திரும்பி நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ அகரம் நடத்திட்டு இருக்கிறது வந்து அகரம் முன்னாள் மாணவர்கள். ஸோ அதுதான் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. இந்த செயின் வரணும், இந்த சைக்கிள் வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். அது ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. அது ரொம்ப அழகாகவே நீங்கள் நடத்தி கொடுத்துட்டு இருக்கீங்க. கற்க கசடர கற்பவை நிற்க அதற்கு தக அப்படிங்கிற மாதிரி படித்ததையும் பெற்றதையும் திரும்ப பல மடங்காக நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதோட சந்தோஷம் சொல்லி மாளாது. இதுக்கு எல்லாமே வந்து ஒரு தாட் வந்துச்சுன்னா வந்து அகரமில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நிச்சயமாக காரணம். நான் வந்து ஞானவேல் சொல்லுவேன், ஜெயஸ்ரீ சொல்லுவேன், ஆண்டனி சொல்லுவேன், கவிதா சொல்லுவேன், இன்னும் பின்னாடி இருக்கிற 1000 பேர் அத்தனை பேரையும் சொல்லணும். அகரம் இவ்வளவு கட்டுக்கோப்பாக, இவ்வளவு எதுவுமே இல்லாமல் தாமஸ் அங்கிள் சொல்லணும், இப்படி சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். இவங்க எல்லாமே வந்து நம்மளுக்கு வழிகாட்டி வேணும். எனக்கு ஆரம்பித்தது வந்து அப்பா தான். வீட்டில் நடந்த +2 ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து எனக்கு இந்த நிலைமையை வந்து கண்கூட பார்க்கறக்கு, நான் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. அப்படி போனால் இன்னும் அப்பாவுக்கு உதவி செஞ்ச ஆறுமுகம்னு எங்களுக்கு தூரத்து சொந்தக்காரர். அப்பாவை வந்து அடிக்கடி பார்த்தும் கூட கிடையாது. அப்பாவை கிட்டத்தட்ட ஒரு 14-15 வயசுல கிராமத்திலிருந்து இங்கே கூட்டிட்டு வந்து வழிகாமிச்சு அவர் வழிகாட்டி இருக்கிறாரு. அந்த மாதிரி ஏகப்பட்ட வழிகாட்டிகள் இருக்காங்க அகரம் உருவாகிறதுக்கு. சிரஞ்சீவி சார் ஒரு வழிகாட்டின்னு சொல்லலாம். இன்னும் எத்தனையோ பேர் வந்து வழிகாட்டிகள்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு பர்சனலாக ஒரு முக்கியமான வழிகாட்டி இருக்கிறாரு. இந்த விரல் இருக்கு இல்லையா, இந்த விரலுக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் சொல்லலாம். இது கேள்வி கேட்குற விரல் சொல்லலாம், குறை சொல்கிற விரல்னு சொல்லலாம், மிரட்டுற விரல்னு சொல்லலாம். ஆனால் இதே விரலை நம்ம இப்படி கீழே காமிச்சோம்னா, நான் இருக்கேன், விரலை பிடிச்சிக்கோ, நீ வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிற விரல் இருக்கு இல்லையா, எனக்கு அந்த விரல் எனக்கு அண்ணா /சித்தப்பா நம்மளோட கமல் சார் இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. என் ரூம்ல இருக்கிற போஸ்டர்ல வந்து நான் கமல் சார் போட்டோ வந்து நான் ஒட்டி வச்சிருக்கேன். நாயகன் படம் பார்த்துட்டு மீசையெல்லாம் எடுத்திருக்கேன். அந்த போஸ்டரை ஒட்டிட்டு எங்களுக்கு நடுவில் இப்படி ஒரு உறவு கிடைக்கும், இப்படி ஒரு பயணம் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைச்சு பார்த்ததே கிடையாது. ரசிகர் மன்றங்களா இருந்ததை வந்து நற்பணி மன்றமா மாத்துறது வந்து அவர் தான். ஒரு கலையில வந்து சலங்கை ஒளி பண்ணிட்டு நாயகன் இவர் தான் பண்றாரா, தேவரமன் இவர் தான் பண்றாரா,
காசுக்காக பண்ணவே இல்லை, அந்த கலைக்காக வந்து தன்னைத்தானே எவ்வளோ உயர்த்திக்கலாம், மற்றபடி மற்றவங்களை எப்படி இன்ஸ்பயர் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டுமே வந்து நான் அவர் அப்படி தான் பார்த்தேன். நான் வேறு தொழிலாக இருந்தால் கூட எனக்கு அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் இருப்பார். நான் உயர்றதுக்கு, நான் வளர்றதுக்கு, நான் ஒரு இலக்கை தொடுறதுக்கு என்றைக்குமே அவர் தான் இன்ஸ்பிரேஷனாக இருப்பார். விதை திட்டம் மட்டும் 15 வருஷம் ஆயிடுச்சு. இந்த நாள் ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாரும் சேர்ந்து வந்ததுக்கு, இந்த நேரம் கொடுத்ததுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எல்லாரையும் ஒன்று சேர்த்துக்க பார்க்கறதுக்கு. என் தங்கைகளை, என் தம்பிகளை, இந்த குடும்பத்தை. நல்லா சாப்பிட்டீங்களா? நம்மளுக்கு அன்னமிட்ட கை திரு மரியா அவர்களுக்கு நன்றி. சத்தியபாமா காலேஜ் மரியா அவர்களுக்கு, எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னா நிறைய பேர் இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பார்த்தாது, அதை தனியாக சொல்லுவோம். அதே மாதிரி திரு சாய் பிரகாஷ் லியோ முத்து அவர்களுக்கு, சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த இடம் கொடுத்ததுக்கு, நம்மளுக்கு இவ்வளோ பெரிய அழகான அரங்கம் கொடுத்து இந்த நாளை ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ண வச்சதுக்கு அத்தனை பேர் நான் நன்றி சொல்லணும். இப்போ நீங்கள் பார்த்த நம்ம பத்மஸ்ரீ ட்ரம் சிவமணி அவர்கள் வெறும் திறமையும் பண்பு மட்டும் இருந்தால் எவ்வளோ தூரம் பயணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய முன் உதாரணம். அவர் வீட்டில் என் குழந்தைங்களோட இங்கே கூட அவர் செலவு பண்ண நேரம் வந்து என்னால் மறக்கவே முடியாது. கூப்பிட்ட உடனே எங்கே இருந்தாலும் வந்துடுவார். அகரம்னு சொன்ன உடனே இன்னைக்கு ஒரு அழகான மெமரி கொடுத்த அவருக்கு எல்லார் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் போகாத நாடு இல்லை இந்த உலகத்தில், அவர் ஏறாத ஃப்ளைட்டு கிடையாது. பட் அகரம்னா இஸ் ஆல்வேஸ் நோ ஹில் ஹாவ் எ சாஃப்ட் ஸ்பாட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அவர் இன்னைக்கு வந்து கலக்கிறது வந்து மறக்கவே முடியாது. தேங்க்யூ ஸோ மச் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அதான் சொல்லிட்டு இருக்கேன், திறமையும் பண்பும் இருந்தால் எவ்வளோ தூரம் பயணிக்கலாம், எவ்வளோ ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உங்கள் கண் முன்னாடி இன்னொரு உதாரணம் பிரதர். I want to gift my drumstick, which is signature series they launch in US. I want to give one of the drummer. All the best. God bless you. நம்ம டீம் எப்படி கலக்கிட்டாங்களா? கூட சேர்ந்து ஆடணும் போல இருந்துச்சு. கொடுக்க கொடுக்க குறையாதது வந்து கல்வி, அதே மாதிரி கொடுக்க கொடுக்க குறையாதது அன்பு அப்படின்னு மறுபடியும் நிரூபிச்சிருக்காங்க. இங்க இருக்கிற அத்தனை கல்லூரிகளை சேர்ந்தவங்களும், கார்பரேட்ஸும், நன்கொடையாளர்களும், சிஎஸ்ஆர், நம்மளுக்கு வந்து அத்தனை பேரும் அவங்க கொடுக்குற அந்த அன்பு குறையவே இல்லை. இந்த 15 வருஷமாக நம்ம கேட்கும் கூட வேண்டாம், கேட்டால் கூட நம்ம ஏதோ தயக்கமாக கேட்போன்னு தெரிஞ்சுக்கிட்டு, என்ன கடைசி நிமிஷத்தில் இன்னும் கொஞ்சம் பிள்ளைகள் இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் தம்பிகள் இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் தங்கைகள் இருக்காங்க, கடைசி நிமிஷத்தில் அட்மிஷன் போட வேண்டியது இருக்குன்னு சொன்னால் கூட எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் அட்மிஷன் கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் இங்கே இருக்கிற தங்கைகள் தம்பிகள் சார்பாக மனமாற நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பயணம், இந்த அழகான பயணம் நீங்கள் வச்ச நம்பிக்கையினால மட்டும்தான் இவ்வளோ தூரம் நாங்கள் பயணித்து வந்திருக்கோம். இங்கே இருக்கிறவங்க வந்து ஒரு இருட்டில் வந்து நீங்கள் விளக்கேற்றுற மாதிரி தான். இங்கே இருக்கிற அத்தனை பேருமே அவ்வளோ விளக்குகள், அவ்வளோ பிரகாசமாக எரிஞ்சிட்டு இருக்காங்க. உங்கள் மூளை முன்னாடி இன்னும் பிரகாசமாக எரியப்பாங்க. அவங்களோட திருப்பி கொடுக்கறதுன்னு இருக்கிறியா, அது வந்து பல மடங்கு வந்து திருப்பி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற அத்தனை கல்லூரியை சேர்ந்தவங்களுக்கும், நன்கொடையாளர்களுக்கும், சிஎஸ்ஆரில் இருக்கிறவங்களுக்கும், இங்கே 15 வருஷத்தை வந்து மார்க் பண்ணுற இந்த நாளில் உங்களோட நேரத்தையும் ஒதுக்கி இங்கே வந்திருக்கிறதுக்கு வந்து நான் மறுபடியும் மாணவர்கள், என் தங்கைகள் தம்பிகள் சார்பாக மறுபடியும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட அன்பு, உங்களோட ஆசீர்வாதம் என்னைக்குமே இருக்கணும். இவங்க பண்ணிட்டு இருக்கிறது நாங்கள் நினச்சி பார்க்காத ஒரு விஷயம். அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த செய்திகள் உங்களுக்கும் சேர்ந்துருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் நிறைய மாணவர்கள் இங்கே ஸ்டேஜில் வந்து
கல்வி அவங்க வாழ்க்கையை எப்படி மாற்றிருக்கு அப்படிங்கிறது நிறையா சொல்ல போகிறாங்க. ஏற்கனவே நிறைய வாட்டி டிவியில் சொல்லியிருக்கேன். 2010 ஃபர்ஸ்ட் பேட்ச்சு. என் குழந்தைங்களை கூட்டிகிட்டு நான் யூஎஸ் போயிட்டுருக்கேன். அங்கே என் ஜோதிகாவோட அக்கா இருக்காங்க. ஸோ சம்மர் அங்கே போவோம், சான் ஃப்ரான்சிஸ்கோ போவோம். அப்போ வெளியில் இறங்குற டைமு பிஸ்னஸ் கிளாஸ் தாண்டி வெளியில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க அண்ணான்னு வந்தாங்க. நான் சரி குழந்தைங்க இருக்கும்போது நான் கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக இருப்பேன். இல்லை இப்போ வேண்டாங்க, இப்போ சந்திக்க வேண்டாம், கொஞ்சம் நான் ஃபேமிலியோட இருக்கேன், குழந்தைங்களோட இருக்கேன், கொஞ்சம் வெளியில் நான் போக வேண்டியது இருக்குது, அப்புறமா பேசலாம்னு சொன்னேன். இல்லை நான் அண்ணா வந்தாப்புல, அப்புறமா கொஞ்சம் கம்மியாக இருந்தாப்புல. நான் வெளியில் வரும்போது இமிக்ரேஷன் கிட்ட வரும்போது திரும்பி கிட்ட வந்தாப்புல பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அண்ணா நான் 2010 ஃபர்ஸ்ட் பேட்ச் யோகி அண்ணா அப்படின்னாப்புல. என்ன யோகி அப்படின்னு, என்ன இங்கன்னா? ஆமாம், நான் இங்கே ஒரு கன்சல்டன்சிக்காக வந்திருக்கேன், கூப்பிட்டுருக்காங்க. அப்படியே நான் தெரியவே இல்லைப்பா, சாரி அடையாளம் தெரியல, நான் பசங்களோட இருந்ததுனால வந்து அடையாளம் தெரியல, வாங்க நான் 2 கார் இருக்கு, உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். இல்லை நான் பரவாயில்ல, எனக்கு ஒரு லிமோசின் வெயிட் பண்ணுது, நான் அதில் போயிடுவேண்ணா அப்படின்னாப்புல. ஸோ அதுதான் மாற்றம். 2010 பேட்சில் வந்து சொன்னது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. குழந்தைங்களுக்கு ஜோக்கெலாம் அறிமுகப்படுத்தினேன். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே சொல்ல முடியல. படங்கள் வெற்றிகள்லாம் தாண்டி அதோட சந்தோஷம் வேற மாதிரி இருந்துச்சு. சிவகுமார் ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்.